அம்மா உங்க பேர் என்னது? என் பேர் செல்லத்தாய். செல்லத்தாய். உங்க வயசு என்ன? வயசு 70 வயசு இருக்கும். உங்களுக்கு ஊர் இந்த ஊர் பேர் என்ன? சரணாபுரம். சரணாபுரமா? சரி. ஆண்டவரை தேடி வந்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சுகம் கொடுத்தாங்க? ஆண்டவர் தேடி வந்து எனக்கு உட்காந்துட்டு எந்திக்க முடியாது. இந்த ஒரு சைடே எனக்கு வலி. சரி. இந்த வயிற்றுல வந்து அடி வயிற்றுல வந்து ஒரு சைடே வலி. ஒரு சைடு வலிங்கவும் பிற சம்மணம் போட்டு எனக்கு இருக்க முடியாது. கால் செத்தோட நின்று ஜெபம் பண்ண முடியாது. நின்னோம்னா கால் மறுபடியும் தூக்கி வைக்க முடியாது என்னையால். அப்போ மாறி மாறி எசப்பா எசப்பான்னு தான் சொல்லி நான் காலை எடுத்து வைப்பேன். இப்போ அதுக்கு பிறகு பாஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நான் எனக்கு உள்ள நோய்களை அவங்ககிட்ட சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதில் எனக்கு இந்த கால் இப்படி வலிக்கி இப்படி ஆமாம் வயிற்றுல பிரச்சனை இருந்துச்சு ஒரு சைடில். இப்போ அவங்க ஜோம் பண்ண போயில எனக்கு ஏசப்பா ரத்தத்தை ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டேன். எனக்கு அதுக்கு பிறகு வேகமாக நடக்கிறதுக்கு எனக்கு பிறனை கொடுத்துருக்காரு. இந்த வயிற்றில் உள்ள வலியும் எடுத்து போட்டார். சம்மணம் போட்டு கூட எனக்கு இருக்க முடியாத அளவுக்கு நான் இருந்ததுக்கு இப்போ வந்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு. நல்ல வெள்ளத்தை கொடுத்துட்டாரு. ஒரு கோடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. கோடி நன்றி, கோடி சோத்திரம் அவருக்கு நன்றி. சம்மணம் போட்டு உங்களால சம்மணம் போட்டு உட்காருவீங்களா? முதல்ல உட்கார முடியாது. சம்மணம் போட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சுக்காமீங்க. சமணம் போட்டு சத்தியோட கூட இருந்துக்கிற மாட்டேன். முன்னாடி இந்த மாதிரி சமணம் போட முடியாது இப்படி போட முடியாது. சத்தியோட கூட இருக்க முடியாது. காலை நீட்டி தான் இருப்பேன். சரி. இப்போ சமணம் போட்டு எந்திக்கும் போது எப்படி எந்திப்பீங்க? கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்பட்டு அப்படி இந்த கை ரெண்டும் ஊனி தான் எந்திப்பேன். இப்போ எந்திக்க வித்தியாசம் தெரியுதா? இப்ப இதே மாதிரி அப்ப எந்திப்பீங்களா? அப்ப எந்திக்க மாட்டேன். நான் தெரிஞ்சு இப்ப இங்க குனிஞ்சு நிமிரும்போது வலி தெரியுதா? வலி இல்ல. எங்க குனிஞ்சு நிமிருங்க இல்ல. வலி இல்ல. நின்னுகிட்டே இருந்தா நடக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நடந்து பாருங்க. வலி இல்ல காலு. இப்ப இந்த மாதிரி நடப்பீங்களா? இல்ல. பையத்தான் நடந்து வரும். அங்க ஜெர்மன் போயில பையத்தான் எல்லாரும் விட்டா நான் நடந்தேன் பையன் போனேன். அப்ப முதல் மெதுவா நடப்பீங்க. இந்த மாதிரி நடக்க மாட்டீங்க. இப்ப ஏசப்பா உங்களுக்கு நாங்க என்ன புடிச்சு ஜெபம் பண்ணோம்ல, நாங்க இந்த பிரதர்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம்ல, அப்போ உங்களுக்கு உடம்பு இப்ப இருந்ததை விட இப்ப நல்லா இருக்குன்ற. நல்லா இருக்கு. எல்லாமே உங்களால என்ன செய்ய முடியுது. கையை தூக்கி சொல்லுங்களேன். ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் இந்த தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தாயார் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். வேதனையோடு பிரச்சனையோடு உட்கார்ந்து நிற்க முடியாது ஆண்டவரே. நிமிர்ந்தா குனிய முடியாது, நிமிர முடியாதுன்னு சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். அவர் நடக்கும்போது வேதனையோடு இருந்தார்கள். இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை இந்த தாயாருக்கு நீர் விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். விடுதலை கொடுத்ததுக்காக இன்னும் சுகத்தை ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள இவர்கள் ஆசீர்வதிங்க. முதுமையின் கனி புஷ்டி பசுமையார்பட வசனத்தின்படி வழி நடத்தும் பலப்படுத்தும் கிருபிகளை மூடி மறைக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தின் வழியே நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். சரி. உங்க பேர் என்ன பேரு? என் பேரு இலக்கியா. சரி. இவங்க என்ன பிரச்சனையோட இருக்காங்கன்னு சொன்னாங்க? இவங்களுக்கு வந்து கால் வலி, நல்லா நடக்க முடியாது. அவங்களால மெதுவா தான் நடப்பாங்க. சமணம் போட்டு உட்கார முடியாது. நடக்கும் போதும் ஒரு மாதிரி கீழே குனியவும் முடியாது. நடக்கும்போது மெதுவா தான் ஒரு காலை வச்சு நடந்துக்கிற மாதிரி நடப்பாங்க. இன்னைக்கு வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது அவங்க இப்ப நல்லா நடக்கிறாங்க. சரி. ஏசப்பா தான் உங்களுக்கு சுகம் கொடுத்தா நம்புறீங்களா? ஆமென். ஏசப்பா நீங்க சொல்லுங்க. ஏசப்பா எங்க அத்தைக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. ஆமென். அவ்வளவுதான்.